ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 12. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் இன்னைக்கு மார்னிங் செக்ஷனில் ஓப்பன் ஆகும்போதே 250 பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸாக தான் ஓப்பன் ஆனது, கேப் அப் ஆகி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் அங்கேருந்து கண்டினியூஸிங் ப்ளஸில் தான் போயிருக்கு. ஓகேங்களா, பையிங் சைடு தான் மொமெண்டம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதியோட லோ வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் இருக்குதுன்னா ஃபர்தராக செல் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைட் போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23,200 வந்து சப்போர்ட் லைன் இருக்கனால மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து நமக்கு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ப்ளஸில் தான் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸிங்காக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் அப் ட்ரெண்டில் போகுன்னு கேட்டிங்கன்னா 23,800, ஸோ 24,000 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வந்து மார்க்கெட் வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மண்டே ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சிஸ்டம் படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் செக்ஷன்லேருந்தே 23,400 தான் இருந்தது. இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். ஸோ கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது 3வது கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்தது. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட். ஓகேங்களா, உங்களுக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பையிங்கில் தான் இருந்தது. ஓகேங்களா, அதுக்கு மேலே எதுவும் என்ட்ரி வரல. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:36 பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு ஸ்கால்பிங்கில். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒன் சைட் மொமெண்டம் தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பாருங்கள் நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. ஓகேங்களா, கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து ஃபஸ்ட்டு ரிவர்சல் என்ட்ரி 9:15 வந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்கள் கரெக்டாக 11:40 வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:30 வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் நமக்கு எங்கேயுமே வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3:00 க்ளோசிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டோட க்ளோசிங் வந்து நமக்கு எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ட்ரி வந்து கரெக்டாக 1:30 அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி, எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து 3:00 க்ளோசிங் கேண்டில் வந்து நமக்கு எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் சேம் இதுலேயும் அதே தாங்க. உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் மார்னிங் செக்ஷன்லேயே கண்டினியூஸிங் செல்லில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் படி அதேமாதிரி 5 மினிட்ஸ் படி 2 மெத்தட்லையுமே நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி எதுவுமே வரல. ஓகேங்களா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷன் சைடில் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து பாருங்கள் கரெக்டாக 1:25க்கு ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைட் மூமெண்டம் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு ட்ரெண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குமோ அவ்வளோக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 பாயிண்ட் கேப் அப் ஆகி ப்ளஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் தான் போயிருக்கு. உங்களுக்கு அதேமாதிரியே பாருங்களேன், நமக்கு 1 மினிட் ஸ்கேல்பிங் என்ட்ரி ஆகட்டும், இல்லைனா 5 மினிட்ஸ் ரிவர்சல் என்ட்ரி ஆகட்டும், உங்களுக்கு 2 மெத்தட் படியுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து க்ளோசிங் எங்கேயுமே பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி புட் சைடு பாருங்களேன், சேம் அதே 1 மினிட்ல எடுத்துட்டாலுமே நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து க்ளோசிங் எங்கேயுமே செல்லிங்கில் தான் இருக்குது ட்ரெண்டு. 5 மினிட்ஸ்லையுமே சேம் அதே ட்ரெண்டு தான். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டமோடையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட இண்டிகேட்டரில். நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.
மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்முடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.